ஹாய். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் செப்பரேட்டாக திருக்குறள் வந்து ஒரு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இனிமேல் தினமுமே 6th to 12th இருக்கிற திருக்குறள் தினமும் ஒவ்வொரு ஃபஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் 1, 2 and 3 அதில் இருக்கிற திருக்குறள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெய்லியுமே ஒரு டேர்மில் இருக்கிற திருக்குறளை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஸோ எழுத்துக்களில் ஃபஸ்ட் எழுத்து என்னது, அ இல ஆ தான் முதல் எழுத்து, அதுதான் தொடங்குற எழுத்து. அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு வந்து தொடக்கமானது யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆதி பகவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். அடுத்த அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வான் சிறப்புலேருந்து விண் இன்றி பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து உள் நின்றி உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்து கரெக்டான டைமில் வந்து மழை பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே பசியில் வந்து ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் என்னென்ன, மனிதர்கள், பூக்கள், செடிகள், குட்டி குட்டி பூச்சிகள், எல்லா உயிரினங்களுமே ரொம்ப கஷ்டப்படும் மழை பெய்யாமல் போனால் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு தேவையான டைமில் மழை பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஒரு பயிர் வந்து விதைச்சிருக்கோம் வயலில். அப்போ வந்து நம்மளுக்கு வயலில் வந்து அந்த பயிர் நல்லா வளைஞ்சு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், நமக்கு மழை தேவை. ஆனால் அந்த டைமில் வந்து மழை பெய்யாமல் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம பயிர்கள் எல்லாம் வாடி போயிடும். சரிங்களா? இது உரிய காலத்தில் பெய்யாது. நம்மளுக்கு தேவையான டைமில் மழை பெய்யாமல் போனால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அது வந்து கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம பயிர் விதைச்ச பிறகு கரெக்டாக மழை பெஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பயிர்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். அதுதான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அடுத்த அதிகாரம் நீத்தார் பெருமை. அதிலிருந்து என்ன குறள் கொடுத்துருக்காங்க, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஒரு விஷயம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யார், சின்னவங்க. சிறியவர்னா கொஞ்சம் கோழை அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், பயப்படுறவங்க அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அவங்களாம் நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் முடியாதுப்பா அப்படின்ட்டு பின் வாங்கிடுவாங்க. ஆனால் முடியாத செயலையும் ஒரு செயலை அவங்க முடியாத செயலையும் செஞ்சு காட்டுறவங்க யார், பெரியோர். பெரியோர்னால் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அவங்க மேலே அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பெரியோர் அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. சரிங்களா? இங்கே மக்கள்ன்றது யாருன்னா நம்மளோட அம்மா அப்பா, பெற்றோர்கள். சரிங்களா? தம்மை விட தம் பிள்ளைகள், அதாவது நம்மளை விட நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு யாராவது அவங்க பிள்ளைங்களை சொல்கிறாங்கன்னா அம்மா அப்பா வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. நம்மளை விட நம்ம பிள்ளை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷந்தான் படுவாங்க. ஓகேங்களா? அடுத்து 6th குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தன்னோட பிள்ளைய, அதாவது ஒரு அம்மா வந்து தன் குழந்தை பிறந்தப்ப அடைஞ்ச சந்தோஷத்தை விட தன்னோட பிள்ளை வந்து நிறையா பேர் புகழ், நல்லா படித்து நல்லா பேர் புகழோடு இருந்துச்சுன்னா அப்போ தான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அதிகாரம் அன்புடைமையிலிருந்து 7வது குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள்.
அன்பு உடையவர்கள் தன் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அதாவது ஒருத்தவங்க வந்து அன்பு இல்லாதவங்க இருக்காங்கன்னா, இதில் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் என்னோடது, இந்த பொருள் எல்லாமே என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அன்பு உடையவங்க என்ன சொல்லுவாங்க, தன்னோட உடம்பும், அதாவது பொருட்கள் மட்டும் இல்லாமல் தன்னோட உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th குறள். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலாருக்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு, ஒருத்தவங்க அன்பு இருந்து, இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து அன்பு நிறையா இருந்தால் தான் நான் வந்து உயிருள்ள உடல்னு அர்த்தம். சரிங்களா? அன்பு இல்லை அப்படின்னா என்னோடதில் வந்து உயிர் இல்லை, வெறும் எலும்பு தோளும் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலாருக்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. அடுத்த அதிகாரம் இனியவை கூறல். அதில் 9வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணி உடையன் இன்சொலன் ஆதல், ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. சரிங்களா? இப்போது நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப பணிவாகவும் ரொம்ப அன்பாகவும் இனிமையான சொல்ல பேசுகிறது தான் ஒருவருக்கு மிக சிறந்த அணி. அதாவது இப்போ நம்ம நகைகள்லாம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விட நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப இனிமையான சொல்ல பேசுகிறது தான் ஒரு மிகச்சிறந்த அணின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய்கவன் தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு நல்ல சொல்கள் இருக்கும்போது அந்த சொல்லாமல் நம்ம வந்து ஒரு தீய சொல்லையோ பேசுகிறது வந்து எதுக்கு சமமாக, நம்மக்கிட்ட ஒரு கனி வந்து இன்சொல்லுக்கு சமம். ஓகேங்களா? நம்ம தீய சொல்கிறது வந்து காய்க்கு சமம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஒரு இனிய சொல் இருக்கும்போது, நல்ல சொற்கள் நம்ம பேச முடிஞ்ச போது நம்ம ஒரு தீய சொற்கள் பேசுகிறோம்னா அது எதுக்கு சமம்? நம்ம கையில் ஒரு கனி இருக்கும்போது, அதாவது பழம் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஒரு காயை வந்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்ட்டு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம குறளை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னொரு தடவை படிச்சிடலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 2வது குறள். விண்ணின்றி பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து உள்நின்றி உடற்றும் பசி. இன்னொரு தடவை படிப்போம். விண்ணின்றி பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து உள்நின்றி உடற்றும் பசி. 3வது குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று, ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று, ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. 4வது குறள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். 5வது குறள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். 7வது குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. 8வது குறள். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலாருக்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலாருக்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. 9வது குறள். பணி உடையன் இன்சொலன் ஆதல், ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணி உடையன் இன்சொலன் ஆதல், ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. 10வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்கவன் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்கவன் தற்று. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது இதில் நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.